Hello everyone. Hello UGC Net Political Science aspirants. Welcome to Edumastry Academy. ஸோ எல்லோரும் சீரியஸாக யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் சீரியஸாக இல்லாமல் ஜாலியாக இருப்பீங்க. ஸோ அவங்களையும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டில் தேர் இஸ் டைம். ஸ்டில் வி ஹாவ் அரவுண்ட் 70 to 80 days and it is more than enough to crack this exam. ஸோ 70 to 80 days அப்படிங்கிறது போதுமான நாட்கள் தான் இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாமை வந்து நம்ம கிராக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? So as I said, it is a qualification exam. So what is UGC Net Political Science? UGC Net Political Science வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா என்ன? இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இது வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரிசர்ச் ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னா பிஹெச்டி பண்ணணும். ஸோ பிஹெச்டி பண்ணுறதுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஏதோ ஒரு காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே, இல்லை நம்ம டிஎன்டிஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னாலுமே நெட் இல்லாட்டி செட் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. என்டிஏ வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. எவ்ரி இயர் வந்துட்டு 2 times கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு ஜூன், இன்னொன்று வந்துட்டு டிசம்பர். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு அகடமிக் ஃபீல்டில் இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அதை கடந்தால் தான் அடுத்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது யார் வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னா ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 3rd செமஸ்டர் இருக்கிறவங்க, 4th செமஸ்டர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பிஜி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டையோ இல்லை டீச்சிங் ஃபீல்டையோ நீங்கள் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி உங்களால் உள்ளே போக முடியும். சரிங்களா? ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அந்தந்த யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எய்மிங் டு பிகம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லெக்சரர், கேண்டிடேட்ஸ் பிளானிங் ஃபார் பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப். ஸோ ஜேஆர்எஃப்னா என்னன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ வாங்க. இப்போ எலிஜிபிலிட்டி. ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கோம். மினிமமாக வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா 55% வந்துட்டு நம்ம அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கணும். ஸோ வச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். அண்ட் அதர் கேட்டகரிஸ் வந்துட்டு 50% வச்சிருந்தா போதும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் எழுதலாம். எப்போ வேணாலும் நம்ம இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு குவாலிஃபை ஆகலாம். பட் ஜேஆர்எஃப்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஜேஆர்எஃப் அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அதாவது நீங்கள் பிஹெச்டி பண்ண போகிறீங்க, ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. ஸோ எவ்ரி மந்த் அரௌண்ட் 42,000 வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டில் உங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜேஆர்எஃப்க்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா 30 years தான். ஸோ நீங்கள் 30 yearsக்கு மேலே இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு எலிஜிபிள் இல்லை. பட் யூ ஆர் ஸ்டில் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி. சரிங்களா? அண்ட் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம வந்துட்டு ஒருக்கா யூஜிசி நெட் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா இது வந்து லைஃப் லாங் வேலிடிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஜேஆர்எஃப் வந்துட்டு 3 years மட்டும்தான் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் வந்து 3 yearsக்குள்ளே பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் இந்த ஜேஆர்எஃப் வந்து நம்ம அவைல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம வந்துட்டு யூஜிசி நெட்டை வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சராக போய்க்கலாம். டிஎன்டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணி நம்ம பர்மனன்ட் ப்ரொஃபஸராக கூட நம்மளால் ஆகிக்கலாம். அண்ட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது நமக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்துட்டு அகடமிக் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான கரியர் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்குற யாராச்சும் ரிசர்ச் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை நான் லெக்சர் ஆகிறதா என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்களாம் வந்து இந்த எக்ஸாமை சீரியஸாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம எஜுமாஸ்ட்ரி அகாடமி சார்பாக என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இதுவரை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட ஒரு புது இனிஷியேட்டிவ். யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், குறிப்பாக தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ், தமிழில் படித்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நாட் ஓன்லி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், எஜுகேஷன், இப்படி மோஸ்ட் ஆஃப் த மேஜர்ஸ்க்கு நம்ம எஜுமாஸ்ட்ரி அகாடமி சார்பாக இனிஷியேட்டிவ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எல்லா மேஜர்ஸ்க்கு உண்டான
ஃபவுண்டேஷன் கிளாஸ் சீரிஸ் வந்துட்டு நம்ம இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் வந்துட்டு அரௌண்ட் 6 வீடியோஸ் பக்கம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம எஜுமாஸ்டி அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்கு இப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம எழுத போகிற அந்த எக்ஸாமோட டிமாண்ட் என்ன, அந்த டிமாண்டை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 months கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஏப்ரல் அண்ட் மே வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். யாருக்கு அப்படின்னா, டு ஸ்பெசிஃபிக்கலி ஹெல்ப் தமிழ்நாடு யூஜிசி நெட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ ஹவு திஸ் கோர்ஸ் வில் ஹெல்ப்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்செப்சுவல் வீடியோ லெக்சர்ஸ் வந்துட்டு தமிழில் வந்து உங்களுக்கு நம்ம ஆப்பில் வந்துட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தமிழில் புரிஞ்சுக்கிறப்போ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை வந்து மோர் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களால் வந்து ரீட்டைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக நம்ம தமிழில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் கான்செப்சுவல் நோட்ஸ் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு எல்லா டாபிக் உண்டான கான்செப்சுவல் நோட்ஸும் நான் கொடுத்துருவேன். அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து அந்த டாபிக்ஸோட ஃபேக்ட் ஷீட்ஸும் நான் கொடுத்துருவேன். ஃபேக்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் ஷீட்டாக கொடுத்துருவேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்துட்டு ரிவிஷன் தான் வந்து கீ. ஸோ நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த எக்ஸாமில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து PYQ டெஸ்ட் வந்து யூனிட் வைஸ் நம்ம ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்கள் அதுவும் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம PYQs போட நம்ம எந்த டைரக்ஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து 24/7 டவுட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் கேட்கலாம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக அந்த டவுட் வந்துட்டு கிளியர் பண்ணப்படும். சரிங்களா? அண்ட் அதுக்கு மேலே அகாடமி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த டாபிக் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க, இந்த டாபிக் எனக்கு படிக்கிற கஷ்டமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் அகாடமிக் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுவும் உங்களுக்காக பண்ணித்தரப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறது. அண்ட் இந்த எக்ஸாம் பற்றின ஒரு டீட்டெயில், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், கொஷின்ஸ் எப்படி வரப்போகுது, என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி இன்னும் யூனிட் வைஸ் சிலபஸ் பிரேக் டவுன், இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் வந்து நம்ம எஜுமாஸ்டி அகாடமி யூடியூப் சேனலில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து சொன்ன மாதிரி ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எஜுமாஸ்டி ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் கோர்ஸ் போர்ட்டல் போய் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸை வந்துட்டு டச் பண்ணி என்ரோல் ஆகிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் டு எஜுமாஸ்டி சேனல். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஒரு டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் நிறைய நோட்ஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ யூஜிசி நெட் வந்துட்டு ஜூன் மாதம் வரப்போகுது. அண்ட் டிஎன் செட் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சேம் தான் செட்டுக்கு வரப்போகுது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் படி சிஎம்ஆர்எஃப்பும் வந்துட்டு வரப்போகுது. அதாவது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ஜேஆர்எஃப் வந்துட்டு 42,000 கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி சிஎம்ஆர்எஃப்பில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 25,000 கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த எல்லா எக்ஸாமுக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பாய், ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு படிங்க. ஓகேவா?